ஆக்கி கிடைக்கும். நபி அவங்க துஆ கேட்டா எதையும் செய்யலாம், பிரார்த்தனையாக எதையும் செய்யலாம். ரசூலுல்லாஹ்க்கு அந்த பவர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பொம்பளை பார்த்து சொன்னாங்க, இன் ஷீதி சபர்த்தி வலக்கில் ஜன்னா. சகோதரியே, தாயே, நீ நாடினா பொறுத்துக்க, உனக்கு சொர்க்கம் இருக்கு. வ இன் ஷீதி தஅவத்துல்லாஹ யுஆஃபி. நீ நாடினால் நான் துஆ கேட்கிறேன், இந்தோட உனக்கு இந்த ஃபிட், இந்த வலிப்பு நோய் இல்லா பேத்திடும். அவ என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். நோய் 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 சிறப்பு. அவ திருப்பி சொன்னா, அஸ்பிர், அல்லாஹ் தெரியா ரசூலுல்லாஹ், நான் சகித்துக் கொள்றேன், நான் பொறுத்துக் கொள்றேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னி அத்தகஷஃப் ஃபதுல்லாஹ லி அல்லா தகஷஃப். அல்லாஹ்ன்றே, அந்த நோய் வந்த என் உடுப்பெல்லாம் மேல போகுது, மக்கள் எல்லாம் என் உறுப்புக்களை கண்டிடுவாங்க இல்லையா, என் ஆடை விலகாமல் இருக்க துஆ கேளுங்க. இறைவா, இந்த பெண்ணுடைய ஆடையை வலிப்பு நோய் வந்தால் விலகாமல் இருக்க அருள் செய்யும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. சொர்க்கத்து பொம்பளை வந்து பூமியில நடமாடி கொண்டிருக்கிறார். இப்னு அப்பாஸ் தான் சொல்றாங்க, சொர்க்கத்துக்குரிய பொம்பளை பார்க்கணுமா, அந்த கருப்பி தான் சொர்க்கத்துக்குரியவள் காட்டுறாங்க. ஏன் தெரியுமா? வலிப்பு நோயோடு வந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க சொல்லி, துஆ கேட்டால் நீங்கி விடும் என்ற நிலையில், வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், சகித்துக் கொள்கிறேன், தாங்கிக் கொள்றேன், என்ற உடுப்பு மட்டும் விலகாமல் இருக்க துஆ கேளுங்க என்று சொல்ல ஒரு சிறந்த மாறுதான் அவ என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி நாம பார்க்கிறோம். சகோதரர்களே, நோய் என்பது ஒரு மூமினுடைய பார்வையில், இஸ்லாமியனுடைய பார்வையில் அது அல்லாஹ் தருகின்ற ஒரு வகையான என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குள்ள ஒரு கிஃப்ட். அப்படியே நாங்கள் அதை பார்ப்போம். அதிலே போல நேரம் வைத்திரு. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நோய்கள் சம்பந்தமாக அநேகமான நோய்கள் எங்கட கைகளால் நாங்கள் தேடிக்கொள்கின்ற நோய்கள் தான். பெரும்பான்மையான நோய்கள் எங்க கையால, உணவு பழக்கங்களால, குடிக்கிற விடயங்களால, சுகாதாரத்தால, பிரஷ் பண்ணாத்தால, சுத்தமில்லாத்தால, இப்படியானவைகளால நாங்க தேடிக்கொள்ள நோய்கள் தான் நிறைய இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கு நோயை சொன்ன இஸ்லாம், நோய்க்கு மருந்து இருக்கின்ற சொன்ன இஸ்லாம், நோய் வராத சூழலை ஏற்படுத்த சொல்லுது. நோய் வராத சூழல் இருக்குதான் இஸ்லாம் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் சுத்தத்தை மேன்மைப்படுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். எந்த அளவுக்கு சொல்லிச்சு? அத்துஹூர் ஷத்ருல் ஈமான். ஈமான் கம்ப்ளீட் 100 சொன்னா அதுல சரிபாதி 50 சுத்தத்துக்கு தான், அடுத்து 50 தான் அடுத்தவைகளுக்கு. சுத்தம் சரிபாதின்னு பேசுற மார்க்கம் இஸ்லாம். இந்த சுத்தத்துல பல வகை. அல்லாஹ்வோட தூதர அல்லாஹ் தௌவா பணிக்கு தயார்படுத்துகின்ற நேரம், வஸியாபக ஃபதஹிர் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர். அல்லாஹ் என்ன சொல்றான்? அசிங்கத்தை நீங்க வெறுங்க, உங்களோட உடுப்பை நீங்க கிளீன் ஆக்குங்க, கிளீன் ஷூட்ல நீங்க துப்பரவாயிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குளிக்க சொல்ற மார்க்கம் இஸ்லாம், குளிக்க வேணும் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அதிகாலையில் எழுந்ததோட கையை கொண்டு வைத்து பாத்திரத்துக்கு நுழை வைக்க வேண்டாம் என்று சொல்லுது. உன் கை இரவு பொழுது எங்கு கடித்திருக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய். இரவு கண் விழித்ததோட மூக்க 3 முறை பாத்ரூம் போயிட்டு 3 முறை சீர சொல்ற மார்க்கம் இஸ்லாம். புகாரில வார செய்தி, இதஸ்தைகல ஹதுக்கும் மினன் நௌம் ஃபல்யஸ்தன்ஹ ஸலாஸா ஃபஇன்ன ஷைத்தான் யபீது அலா ஹைஷூமிஹி. உங்களில் ஒருவர் இரவையில் கண் விழித்தால் 3 முறை மூக்கை சீறிக்கொள்ளட்டும். ஷைத்தான் மூக்கு முள்ளந்தண்டிலே இரவு பொழுதை கழித்தான். சுத்தத்தை பேசுற மார்க்கம் இஸ்லாம். வாய் சுத்தத்தை எந்த அளவுக்கு இஸ்லாம் பேசுது? இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த வாய் சுத்தத்தை பேசுது? அஸ்ஸிவாக் முத்தஹரத்துன் லில் ஃபம் மர்தாத்துன் லிர்ரப். மிஸ்வாக் வாய் சுத்தம், வாய்க்கு தூய்மை, ரஹ்மானுடைய திருப்தியை பெற்று தருவது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலா, இந்த சமுதாய மக்களுக்கு சிரமம் இல்லை என்று இருந்திருக்கும் என்றால் ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கும் மிஸ்வாக் பல் துலக்குவதை நான் ஏவி இருப்பேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பாருங்க, இந்த பூமியில எத்தனையோ தலாக்குகள், நான் அறிந்த வகையில பல தலாக்குகள் சமாதானப்படுத்த வைத்து பார்த்தா பேசினா வந்த ரிப்ளை எதா இருக்கு தெரியுமா? எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட வாய் நாத்தம், அவர்கிட்ட வேர்வ நாத்தம், அவளுக்கிட்ட சரியான வேர்வ நாத்தம். பெட்டுக்கு வரக்குள்ள கூட சுத்தமா வரமாட்டாள், எந்த நாளும் ஒரே உடுப்போட தான் இருப்பாள். என்ன பொம்பளோட லட்சணம் இப்படித்தான் இருக்கும் பொழுது, என்ன மாப்பிள்ளை லட்சணம் இப்படித்தான் இருக்கு. வெத்தில பாக்க போடுவாரு, பீடா போடுவாரு, அல்லது பீடி அடிப்பாரு, சிகரெட் அடிப்பாரு, தௌஹீத் பேசுவாரு.
படுக்கிறதுக்கு வரப்போகள் அந்த பீடியோட அந்த பீடாவோட அந்த சிகரெட் வாசத்தோட தான் வாரா. நீங்க பாருங்க, யாரெல்லாம் வெள்ளப்பூடு உண்டாங்களோ எங்கட பள்ளியை நெருங்க வேண்டாம். லா யக்ரிபன்ன மஸ்ஜிதனா, வெள்ளப்பூடு தின்றவன் பச்சை வெங்காயம் தின்றவன் எங்கட பள்ளியை நெருங்க வேண்டாம். இஸ்லாம் ஏன் சொன்னாங்க? வாய் சுத்தம் நோய்க்கு மிக முக்கியமானது. கிருமிகள் தாவக்கூடிய மிக முக்கியமான உதட்டு பகுதிகள், அது கிளீனாக இருக்கணும் சொல்ற மார்க்கம் இஸ்லாம். ஒரு நாளைக்கு 5 தடவை நாங்க வுளு செய்றோம். எங்களோட உறுப்புகள்ல எங்களோட உடம்புல எந்த விதமான பங்கஸும் இருக்காது, கிருமிகள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம். ரசூலுல்லாஹ்ட இறுதி கடைசி செகண்ட் எப்படி பிரியுது? ஆயிஷா நாயுட மடியில வச்சு கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை. அப்துல் ரஹ்மான் ஆயிஷா நாயுட சகோதரர் வராரு. ரசூலுல்லாஹ்ட பார்வை அப்படி போகுது. ஆயிஷா நாய்க்கு விளங்குது அவர் மிஸ்வாக்கத்தான் பார்க்கிறேன்னு விளங்குது. குச்சி பள்ளி தீட்டுவதற்குள்ள குச்சியை பார்க்கிறேன்னு விளங்குது. ஆயிஷா நாய் அந்த குச்சியை எடுத்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. ரசூலுல்லாஹ் தலையாட்டுறாங்க, எடுத்து அதை சப்பி ரசூலோட வாயில இட்டு பள்ளி துலக்கினாங்க. ஆயிஷா நாய் பின்னிக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு சரியான சந்தோஷம், கடைசியாக என்னுடைய எச்சில் உமிழ்நீர் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சிலோடு உமிழ்நீரோடு கலந்தது, எனக்கு சந்தோஷம் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கடைசி நிமிடம் மூமின்களின் தாயை அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள் வந்தால் என்ன செய்வார்கள்? பல் துலக்குவார்கள். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் நோய் உள்ளவங்கட சப்ஜெக்ட் வேற. சில ஆட்களுக்கு இருக்கும் வேர்வாளுக்கு நாத்தமாவே இருக்கும், அடிக்கடி வேர்த்து கொண்டே இருக்கும். என்ன டாக்டர்ஸ் மட்டும் மருந்து எடுப்பாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கணும். அப்படியா கழிக்கிறாங்க. ஆண்களை மேய்க்கிறாங்க, பெண்களை மேய்க்கிறாங்க. எவ்வளவு பெர்ஃபியூம்களை அடிப்பாங்க, எவ்வளவு கிரீம்களை பூசுவாங்க, எது செஞ்சாலும் ஒன்றும் சரி வராது. இது நோய். சில ஆட்கள் எவ்வளவு பிரஷ் பண்ணினாலும் நோய். பேசப்போகள் இப்படி வச்சுக்கொண்டு பேசுவாங்க, தூரமா நின்று பேசுவாங்க. இது நோய். அது வேற, அதுக்கு மருந்து எடுப்போம். அப்படி ஒன்றுமே இல்லாதவன் பிரஷ் பண்ணணும். இரவைக்கு படுக்க போக்கிற பிரஷ் பண்ணணும். இது ஒரு முக்கியமான சுன்னா, முக்கியமான ஒரு வழிமுறையை நாங்க கை கொள்ளணும். ஏன் தெரியுமா? இரவைக்கு நாங்க சாப்பிடுறோம், எங்களோட உணவுகள் எல்லாம் போய் அங்க இங்க தங்கி கொண்டிருக்குது. சின்ன பிள்ளையிலிருந்து அந்த பயிற்சிய பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள கொடுக்கணும், ஒரு தாயிட பொறுப்பு. சிறு வயதில் அந்த பழக்கம் வந்தா படுத்தாலும் தூக்கம் போகாது. ஏன் தெரியுமா? பிரஷ் பண்ணணும். எங்கட உடம்புல நாங்க பொதுவாக நோய்களை நாங்க தான் ஏற்படுத்திக் கொள்றோம், வரவழைச்சுக் கொள்றோம். இந்த பிரஷ் பண்றதுக்கு தானே இது மிக முக்கியமானது. இந்த பள்ளி ஈறுகளுக்கு இடையில இரவு திண்ட உணவுகள் தேங்கி நின்று பல்லு வலி, மோசமான பல்லுகள் கோம்பையா போறது, வேறு வேறு விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு அந்த உணவுகள் தேங்கி நிற்பது காரணமாக அமைது. இன்னும் ஒன்று கோணு தெரியுமா? அதாவது இரவு நேரத்தில் கண் விழிப்பது. நோய்கள் வாரத்துக்குள்ள காரணங்கள் மிக முக்கிய. இரவு நேரத்தில் கண் விழிக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்த மட்டுக்கும் இரவு நேரத்தில் கூடுதலாக கண் விழிக்கிற ஒரு உலகத்தில் மக்கள் இருப்பாங்க, முஸ்லிமா தான் இருப்பாங்க. எந்த பெரும்பாலும் 100 முஸ்லிம் வீடுகள் எடுத்தா 95 முஸ்லிம் வீடுகளை 12:30 மணிக்கு போய் நோமலா தட்டலாம். தட்டி இல்ல நீங்க தூங்குறது சரியானு யோசிச்சு, அல்லாஹ் எங்க வீட்டுல எங்க தூங்குறதுக்கு 2 மணியா, இதே பேர பிள்ளைகள் இப்பதான் அவர் வேலைக்கு போயிட்டு வந்த, இப்பதான் அவர் வேலை போட்டு குஸ்தி அடிச்சு உருட்டி பிரட்டி கொண்டிருக்கிற, எப்படி 2 மணி தான் சுபகம் தொழுவாங்க. சுபகம் தொழுவிட்டு அடுத்த தூக்கம். என்ன முஸ்லிம்களோட வீட்டில் முஸ்லிம்கள் எங்களுக்கு வந்த பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா? இரவு நேரத்தில் கூடுதலா கண் விழிக்கிறது. ஆய்வுகள் சொல்லுது அல்சர், குடல் புண், அதே நேரம் வேற கேஸ்ட்ரிக், வேறு வருகின்ற ஃபேட், உடம்புல கொழுப்பு, வேறு 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 பல்வேறு நோய்கள் இரவையில் கண் விழிப்பது. இரவு தூக்கத்துக்கு ஈக்குவலா பகல் முழுக்க படுத்தாலும் ஒரு நாளும் சாத்தியப்படாது. அல்லாஹ் சொல்லிட்டானே, வஜஅல்னா லைல லிபாசா வஜஅல்னா நஹார மஆஷா. என்ன அல்லாஹ் சொல்றான்? இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம், பகலை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடக்கூடியதாக ஆக்கினோம். இரவையில் நபியர் இஷா தொழுகைக்கு பிறகு இப்படியான மார்க்க உபன்யாசங்கள் இருந்தாலே தவிர பேசுவதை நபி அவர்கள் வெறுத்தார்கள். மகரிபுக்கு பிறகு தூங்கக்கூடாது, இஷாக்கு பிறகு பேசிக் கொண்டிருக்கப்படாது. மார்க்க உபன்யாசங்களாக இருந்தாலே தவிர நேரத்தோடு பெட்டுக்கு போய்த்திடணும். வீட்டுல இந்த சுண்ணாவை எந்த வீட்டிலையும் எனக்கு இது செய்யல, ஆனால் நாங்க செய்யணும். நான் வாரத்துக்கு 3 மணி 2 மணி சொன்னாலும் வீட்டுக்குள்ள எல்லாரும் முடிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. அது இயற்கை, அதை மாத்தணும். பொதுவாக என்ன எங்கட முஸ்லிம்களுக்குள்ள நடந்த பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு அநியாயம் என்ன தெரியுமா? இரவு நேர கண் விழிப்பானது ஒரு மனிதன் உடம்பு அப்படியே சோர்வடைய செய்யுது. அவன் உடம்புக்குள்ள ஹக்கு ஐன் கண்ணுக்குள்ள உரிமை இருக்கு, அந்த ஹக் ஒரு மனிதன் கொடுக்கணும்.
6 மணித்தியாலம் படுக்கணுமா, படுக்கத்தான் வேணும். அந்த தூக்கத்துக்கு ஈக்குவலா இரவையில் படுக்கின்ற தூக்கத்துக்கு ஈக்குவலா எதுவுமே இல்லை. விஞ்ஞானம் சொல்லு ஒரு ஹோமோன் சுரக்குது. அது எப்ப சுரக்கு தெரியுமா? கும்மிருட்டில தான் அந்த ஹோமோன் சுரக்குது. கும்மிருட்டு அந்த வீட்டுக்கு அப்படி நல்ல நைட்டா இருக்கு, அந்த இருட்டுக்குள்ளதான் அந்த ஹோமோன் சுரக்குது. நோய்களுக்குரிய தீர்வாக அந்த ஹோமோன் அமைது. தூக்கத்துல சுரக்கும். ஆழமாக தூங்குகின்ற அந்த நேரத்தில் தான் அந்த ஹோமோன் சுரப்பதாக விஞ்ஞான ஆய்வுகள் சொல்லி தரது நான் பார்க்கிறோம். அதே நேரம் என்ன தெரியுமா, நோய்களை நாங்க தேடிக்கொள்றோம் சொன்னேனே, அதுல இன்னொன்று முக்கியமான தெரியுமா, உணவு பழக்கம். முஸ்லிம்களோட உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கம் எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமல ஆதமி